ஊரே மணக்கும் அளவுக்கு கிராமத்து சமையல்ல இந்த நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் வச்சிருக்கேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில சொல்லுதேன். இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க நெத்திலி மீன்ல 3 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இதுல உங்களுக்கு மாங்காய் கிடைச்சதுன்னா இன்னும் பெட்டர். இந்த மாங்காவை இந்த மாதிரி சின்ன துண்டாட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம தேவைக்கு மாங்காவை கட் பண்ணா போதும். இப்போ மாங்காய் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த டைப் மாங்காய் கிடைச்சோ அந்த டைப் நீங்க மாங்காவே பயன்படுத்திக்கலாம். இங்கன்னா வெள்ளரி, உங்க ஊர்ல வெள்ளரின்னு சொல்லுற மாங்காய் தான் பயன்படுத்தியிருக்கேன். இப்ப 1 கிலோ நெத்தோலிக்கு 2 மாங்காய் போதுமான அளவு. இப்ப மாங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாட்டு தான் கட் பண்ணிக்கணும். அப்பதான் எடுத்து சாப்பிடும்போது குழம்புல நல்ல டேஸ்டாவும் இருக்கும், மனமாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கான ஒரு மசாலா பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதுல அரை முடி தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஸ்ட்ரைட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் இங்க திருவி சேர்க்காம ஸ்ட்ரைட்டை இப்படிதான் சின்னதாட்ட கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தேங்காவை நம்ம சின்ன சின்ன துண்டாட்டை கட் பண்ணிக்கிட்டு இதுல தேவைக்கு மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி, வெந்தயம், புளி கரைசல், புளி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தேவைக்கு கலர் வேணும்னா சிவப்பு கலர் வரலாம். ஒரு தக்காளி பழத்தை பாதியை கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. அப்பதான் இதுல கலர் அந்த அழகா தெரியும். அதனாலதான் இந்த தக்காளி பழம், இப்ப நாடன் தக்காளி இருந்தா இன்னும் சூப்பர். நாடன் தக்காளி நேச்சுரல் கலர் எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை மிக்ஸர்ல போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விடுறதுக்கு முன்னாடி நம்ம கையை சுத்தமாட்டு கழுவிட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுச்சு. இதுல கொஞ்சம் உப்பு போட்டு தேவைக்கு உப்பு போட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு எல்லாம் போட்டாச்சு. கேஸ்ல வைக்கணும். வச்சு கரெக்டா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமும் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமும் மாத்தி மாத்தி வச்சு எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, மீன் எடுத்து அடுப்புல வச்சாச்சு. இப்ப மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்ப மூடிய திறந்து பார்த்தா சூப்பரான மணத்துல நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இப்ப பாருங்க, இப்ப மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல கொஞ்சம் ஒரு கைப்படி நிறைய கொத்தமல்லியும் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு சூடோட சர்வ் பண்ண அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.